அதானி மீதான ஊழல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க நடுவண் அரசு அஞ்சுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் கடும் அமளி. மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. வன்னியர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாமக ஆர்ப்பாட்டம். மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று வரை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை நடுவம் தகவல். மோசமான வானிலை காரணமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் 13 வானூர்தி சேவைகள் ரத்து. பயணிகள் கடும் அவதி. வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க கொச்சி சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேரள அரசு அதிகாரிகள் வரவேற்பு. மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் அவரது படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை 5000 ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள். நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்தார் நடிகர் சிங்கமுத்து.